ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரும். ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அதோட ஸ்மெல்லு தண்ணி டேஸ்ட்டு தரும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா பிரியாணி மசாலா இருந்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாசனை அப்படியே கமன்னு வருது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், ரைஸ் அப்படியே உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.